மகாபாரத கதை நமக்கு உணர்த்துறது மண்ணாசை பெண்ணாசை ரெண்டும் அழிவை தேடி தரும். இதையும் தாண்டி அதில் இன்னொரு படிப்பினை இருக்குது. குழந்தை வளர்ப்பு பெற்றோரோட கடமை. காந்தாரி கௌரவோட தாய் காந்தாரி தன்னுடைய கணவருக்கு கண்ணிலங்கிறதுக்காக தானும் கண்களை கட்டிட்டு ஆட்சி புரியுதாங்க அந்த அம்மா. இப்போ யுத்தம் முடியுது. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கௌரவர்கள் தோற்று போயிருந்தாங்க, பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க. இப்போ கண்ணன் காந்தாரிட்ட வராரு. உன்னுடைய பிள்ளைங்கள் தோத்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? தெரியாது, நீதான். காந்தாரி பார்த்து சொல்றாரு. காந்தாரி கேட்கிற, நான் என்ன பண்ணேன்? நீ மட்டும் கண்களை உன்னுடைய கணவருக்கு கண்ணிலங்க கண்களை கட்டிக்கிட்டு நீனும் குருடாயிட்ட. கண்களை கட்டாம உன்னுடைய கணவருக்கு கண்களாக இருந்து உன்னுடைய பிள்ளைகளையும் நீ நல்லா வளர்த்திருந்தா அந்த பிள்ளைங்க ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்ந்துருப்பாங்க, இன்னைக்கு ஒரு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. நீ கண்களை கட்டினதுனாலதான் குருடானது நீ மட்டும் இல்லை, உன்னுடைய குழந்தைகளும் அவங்களுடைய ஒழுக்கமும் சேர்த்து தான் அப்படின்னு கண்ணன் சொல்றதாக மகாபாரதம் சொல்லுது. ஸோ பெற்றவங்களுடைய கடமை உணர்ந்து பிள்ளைங்களை வளர்க்கலன்னா அந்த பிள்ளைகள் தோல்வியை தான் தள்ளுவாங்க, ஒழுக்கம் இல்லாத குழந்தைகளை தான் வளர்ந்து தவறான பாதைக்கு தான் போவாங்க.